ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னோட கேக் ஃபெயிலியரான கதையை பார்க்கலாமா? அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம ஹாயா பாட்டு கேட்டுட்டே பறக்க பார்த்துட்டு இருக்கேன் நான். இதுக்கப்புறம் தான் கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறோம். இது ஒரு ஆஸ்ட்ரோனட் தீம் கேக்குன்றதுனால கேக்குக்கு தேவைப்படுற பிளானட்ஸ் எல்லாத்தையும் ஃபாண்டன்ட்ல பக்காவா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. கூடவே டிஸ்கோ டான்சர்ஸ் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த 2 ஆஸ்ட்ரோனட்டையும் செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. கேக் பண்றதுக்கு நிறையவே டைம் இருந்ததுனால கொஞ்ச நேரம் அப்படியே பேக் டிராப் பாப்ஸ் எல்லாம் பறக்க பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா கேக்கை ஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஸ்பேசரோட சேர்த்து 4 டயர் கேக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் 2 டயரை ஸ்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேசர் வச்சு அதுக்கு மேல ஒரு கேக்க வச்சேன். இது ஸ்பேஸ் தீம்ன்றதுனால ஸ்பேஸ் தீம்க்கு ஏத்த மாதிரி ஐசிங் பண்ணிட்டு செகண்ட் டயர்ல அப்படியே ராக்கெட்டை பறக்க விட போறோம். உலக உருண்டையே என் கையில தாண்டா இருக்குன்னு சீனை போட்டுட்டு பாட்டம் டயர்ல அதை அழகா சொருவி விட்டாச்சு. வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ற கொஞ்சம் பெருசா பண்ணிட்டோமோன்னு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு டிஸ்கோ டான்சர் ஆஸ்ட்ரோனட்டை கையில வச்சிருக்கேன். அப்புறம் அவரையும் அலேக்கா தூக்கி பாட்டம் டயர்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாப்ஸோட நேம் எப்பயும் போல கோல்டன் கலர்ல இல்லாம சில்வர் கலர்ல கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் டாப் டயர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளானட்ஸ் எல்லாத்தையும் சுருவிட்டு ஸ்டார்ஸையும் அங்கங்க வச்சுட்டு ஒரு 80% கேக்க ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க 20% ஒர்க் தான் எனக்கு பெரிய ஆப்பா கொடுத்துச்சு. அந்த ஆப்பு பேரு கேட்டீங்கன்னா இது லெவிடேட்டிங் மிஷின் தான். அந்த அந்தரத்தில் சுத்தும் அழகு சிங்கத்தை பாத்தீங்களா, அதே மிஷின் தான். எப்பயுமே இதை கேக்ல பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம். அந்த டிஸ்கோ பையன் மேல உட்காந்து அழகா தான் சுத்துறான். ஓகே, நல்லா தானே சுத்துதுன்னு கேக் மேலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கோ பையனையும் மேல வச்சு சுத்த விட்டாச்சு. ஆஹா, கேக் அழகா இருக்குன்னு ஒரு ஆனந்தமா வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கேமராமேன் அண்ணா வேற சூப்பரா இருக்குமான்னு சொல்லி வாய மூடல. டாப்ல இருக்க கேக் அடுத்த செகண்ட் கீழே விழுந்து கிடக்குது. கடைசியா கேக் கட்டிங்கே நான் இந்த மாதிரி தான் கேக்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருந்தேன். ஆனா இதை சொல்லி ஆகணும், என்னோட கஸ்டமர் பயங்கர ஸ்வீட். ஃபைனலா கேக் கட்டிங்கும் கியூட்டா முடிஞ்சிருச்சு. நானும் ரொம்ப நேரமா அந்த ஒரு செகண்ட் என்னதாண்டா நடந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த டிஸ்கோ பையன் தான் எனக்கு பெரிய ஆப்பா தூக்கிட்டு வந்திருக்கான்னு. அப்படி என்ன ஆப்பு வச்சான்னு இதுல சொன்னா கண்டிப்பா புரியாது. நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு இதுக்குன்னே ஒரு வீடியோ போடுற பேக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நடந்து போச்சு. கேக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை.